நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2-3 டேஸாக பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. மண்டேவும் கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் தான் 3 டேஸாக பாருங்கள் இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மண்டே, இது டியூஸ்டே, இது வெனஸ்டே, சரிங்களா. 3 நாளாக மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மண்டே ஒரு கேப் அப் ஆன மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 25, இது 26, இது 27, சரிங்களா. 3 நாள் மார்க்கெட்டுமே இந்த ஜோனுக்குள்ளார தான் இருக்குது. நெஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும். அது எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,350 கீழே ஒரு 1 hour கேண்டில், 24,350க்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் to 300 பாயிண்ட்ஸ் நெஃப்டியில் அப் ட்ரெண்டில் மூவ்மெண்ட் இருக்கும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் 24,130க்கு கீழே ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த கேப் ஃபில்லிங்கை முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 23,850 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எந்த பக்கம் போனாலும் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். 24,150லேருந்து எத்தனை பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் கீழே வரும். அப்படி இல்லைனா ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே போகும், சரிங்களா. இதை ஒரு கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ முடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நெஃப்டியில் 24,350 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இப்போதைக்கு. அதை பிரேக் பண்ணால் 24,500, அதற்கு மேலே வச்சுன்னா 24,600 அப்படிங்கிறது நெஃப்டி. தென் 24,130 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,000, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 23,840. நல்ல ஒரு மொமெண்டம் காத்திருக்கு. எந்த பக்கமாக இருந்தாலும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நெஃப்டியில் நல்லாவே வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. தென் நெஃப்டியோட நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. ஓஐ டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஒரு சில டேட்டாஸ்லாம் வர இருக்கிற நாட்களில் வர இருக்குது. அதனால அந்த டேட்டாவுக்கு தகுந்தாற் போல் மார்க்கெட் மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,300ல் ஈக்குவல் ஓஐ டேட்டா இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா 24,500ல் தான் அதுக்கப்புறம் போகும். 200 பாயிண்ட்ஸ் ஒரு ஜம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற லெவல்லேருந்து 274, 300 ரேஞ்சில் இருக்குது. கீழே வந்ததுனாலும் 24,000 அப்படிங்கிற ரேஞ்சு தான் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நெஃப்டியில் இருக்குது, சரிங்களா. மேலே போனாலும் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் மேலே போகும். கீழே வந்தாலும் 200 to 300 பாயிண்ட்ஸ் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் நெஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓஐ டேட்டா இன்டிமேட் பண்ணுது, சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்குது ஒரு 2-3 டேஸாக, சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸை நான் இந்த லெவலில் வச்சுக்கிறேன், சரிங்களா. இந்த இடத்த மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ 52,561க்கு மேலே மார்க்கெட் இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆகும், நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும். அது ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்குறேன், சரிங்களா. மார்க்கெட் இங்கேருந்து எந்த பக்கம் பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல பவுன்ஸு, இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 52,560க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 53,000லேருந்து 54,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 4 5 டைம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி, சரிங்களா. ஒன்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு மொமெண்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 52,560, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 53,355, அதே போல் 53,748 பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 54,000, இந்த ஆல் டைம் ஹை தான். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 54,430 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்,
சரிங்களா, இதை விட்டுருங்க. தென் டவுன் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுது, இந்த லெவல்லேருந்து கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணும். 52,000 அப்படிங்கிற லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து 50,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவல் வந்து 51,235 இந்த கேப் ஃபில்லிங்கை முடிக்கும். அதுக்கப்புறம் டவுன் சைடு வருவதற்கான பாசிபிலிட்டிஸை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். ட்ரெண்ட் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. சரிங்களா, இந்த ட்ரெண்டு கீழே வந்துச்சு அப்படின்னா 51,253 இடையில இந்த ட்ரெண்ட் இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. தென் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 50,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால 52,300 அப்படிங்கிற ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து முடிச்சிட்டாங்க. தென் ஃபின்னிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்சைடு வந்து பிரேக் அவுட். HDFC பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்னிஃப்டிக்கான கான்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் மேலே வந்ததுக்கான காரணம் ஃபின்னிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபின்னிஃப்டி பிரேக் அவுட் ஆகிட்டு ஏன் மேலே போகலை அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து ஃபின்னிஃப்டி வந்து எங்கேயுமே போகலை. நாளைய தினம் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபின்னிஃப்டி நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில டைமிங்கில் வந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் ஃபின்னிஃப்டியும் வந்து ஈக்குவலாகவே இருக்காது. ஃபின்னிஃப்டி கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஈக்குவலாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால ஒரு ஃபின்னிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து அகைன் ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 2000 பாயிண்ட்ஸ் போகும்போது ஃபின்னிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னடா அது கொஞ்ச நாள் இதுக்கு முன்னாடி வந்து கீழே போகும்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ என்ன மேலே போகுதுன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்றார் போல தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். நம்ம வந்து எப்போதுமே வந்து லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் கிடையாது. லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ்னால் ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்து ஹோல்டு பண்ணுறவங்க தான் வந்து லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ். மற்றபடி ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்றார் போல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு போகலாம், கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு வரலாம். அதனால் தெளிவாக வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு தான் எதாக இருந்தாலுமே செய்யணும். 24,138 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் 24,261. இதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,380 இந்த லெவல் வரைக்கும் போகும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,932 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா அதற்கும் கீழே வருதும் போது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஃபின்னிஃப்டியில் இருக்குது. இப்போ கேப் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 676லேருந்து 932 கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வரும். அந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 23,100 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டுக்கு கீழே இருந்துச்சு. இந்த சேனல் பேட்டர்ன் இதை வந்து நான் ரெகுலராக வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சேனல் பேட்டர்னுக்கு கீழே இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்டு, சேனல் பேட்டர்னுக்குள்ளார இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த சேனல் பேட்டர்னுக்கு கீழே இருக்கும்போது நான் டவுன் ட்ரெண்டில் இருந்தேன். திருப்பி அகைன் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளார மார்க்கெட் போயிடுச்சு அப்படிங்கும்போது நான் அகைன் அப் ட்ரெண்டுக்கு வரேன். அதுவும் வந்து இந்த லெவலுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா நான் அப் ட்ரெண்டு பக்கம் சேஞ்ச் ஆகுறேன். ஓகே, நம்மளும் வந்து மார்க்கெட்டோட சேர்ந்து ஜேர்னி பண்ணால் தான் வந்து ஆப்ஷனில் வந்து வின் பண்ண முடியும். ஓகே, தென் மிட் கேப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னை விட்டு கீழே இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து ஒரு ட்ரெண்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு தான் மேலே போயிருக்கு. இப்போது இந்த பேட்டர்னை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே வர முயற்சி பண்ணுது. இந்த பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அகைன் வந்து மிட் கேப் வந்து என்ன ஆகும், இந்த சேனல் பேட்டர்னை வந்து ரீடெஸ்ட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கும் மார்க்கெட் வந்து அடுத்த ரேலி வந்துச்சு அப்படின்னா அது மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப்போட ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எதுங்க இருக்குது அப்படின்னா 12,723க்கு மேலே வந்துச்சுன்னா தான் மிட் கேப் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இருக்கிறது ஒரு 100 பாயிண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 100 பாயிண்ட் வந்து மேலே வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். 12,723க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா
ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து 13,123 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 12,464 இமிடியேட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் வந்துச்சு பார்த்தீங்களா மண்டே, அந்த கேப் ஃபில்லிங் வந்து பெண்டிங் இருக்கும். 12,319 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,121, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,023, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,951. எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம வந்து மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ண வரும்னு. எல்லாரோட நினைப்பும் வந்து புட் சைடு இருந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்காத சமயங்களில் தான் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, மேலே கொண்டுட்டு போயிடுவாங்க. அந்த கேப்லாம் வந்து ஃபியூச்சரில் கூட ஃபில் பண்ணிக்குவாங்க. உடனே ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு கேப்பை வச்சுட்டு போகும்போது எல்லாரோட மனநிலையும் என்ன இருக்கும் அப்படின்னா, கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும் அப்படிங்கிறதுனால யாருமே வந்து பை சைடு போக மாட்டாங்க, செல் சைடே இருப்பாங்க. அந்த மாதிரியான சமயங்கள்லாம் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, நம்மளை ஏமாற்றிட்டு மேலே கொண்டுட்டு போயிடுவாங்க இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கேப்பை ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணி ஒரு 1 hour கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேப் ஃபில்லிங் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லோவை கட் பண்ணி நமக்கு என்ட்ரிலாம் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஃபில் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான கேப்லாம் வந்துச்சு அப்படின்னா கேப்பை ஃபில் பண்ண தான் போகுது அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ண வச்சு நம்ம என்ட்ரி எடுக்க வச்சுட்டுலாம் கேப்பை ஃபில் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 5 to 15 minute க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் கேப் ஃபில்லிங் தான் வரப்போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் மாரி பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. சரிங்களா? இது வந்து மிட் கேப்கான லெவல்ஸு. தென் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸும் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இதை பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்படி வந்துட்டு அகைன் திருப்பி கீழே வந்திருக்கு. ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. மார்க்கெட்டை வந்து மல்லு கட்டி மேலே கொண்டுட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அகைன் மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, இந்த ரேஞ்சில் போயிட்டு அகைன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போல் இருக்கும். இந்த லெவல், இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் வந்து இந்த 80,500 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டை போட்டு பார்த்தோன்னா இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. இந்த இடையில வந்து இதுலேயும் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கிறது போல் இதுலேயும் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ண வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வரலன்னா அதை மட்டுமே ஏன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சென்செக்ஸும் வந்துடும். சரிங்களா? சென்செக்ஸும் மேலே வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 80,500லேருந்து 81,500 அப்படிங்கிற ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இமிடியேட் ரேலி வரும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 83,370 வரைக்கும் ரேலி வரும். ஒரு 3,000 4,000 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி வந்து அப் ட்ரெண்டில் வரும். சரிங்களா? தென் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம். 79,845 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 79,169 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 78,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 76,973 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. சென்செக்ஸ்க்கான ஓஏ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைய தினம் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களே இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ்க்கான டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு ஒரு 2 days ட்ரைனிங் கொடுப்போம். என்னோட இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கற்றுக் கொடுப்பேன். அதற்கான கிளாஸஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸுக்கான 2 days ட்ரைனிங்கான கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
மார்க்கெட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட்டுக்குள்ளார வாங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.